நண்பர்கள் தான். மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்து. ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி, வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு. இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பாரு. நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது ரெண்டு பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை. அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல். இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது. எப்ப உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான். இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்க இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான். இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும். அது பண்ணியே ஆகணும். அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தனம் போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்சோம்? இது நம்ம கடமை. இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று. நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது, சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது. இதுதான் சான்று, இதுதான் ஹோப். நாளைக்கு நானும் எழுதுவேன், நீங்க பப்ளிஷ் பண்றதுதான் கரெக்ட். 10 நாளும் போடட்டும். இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு 2 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும். அதை போய் நீங்க பாருங்க. ஷோ பார்த்தா இல்லையா உங்க நாடகத்தை? அந்த மாதிரி நீங்க பாருங்க. இட் இஸ் a virtuous cycle which you must continue. அது பண்ணியே ஆகணும்.